வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல வேணா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் ஒரு வருடம் கழித்து நம்ம வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறோம் மக்களே. பிரதம மந்திரி நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. லாஸ்ட் இயர் நம்ம வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணோம். நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்னன்ட்டு இந்த வாட்டி வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பிளஸ் இந்த வருஷம் எங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. சோ உங்களுக்கு வந்து ரஃபா ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் அப்ப கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டைம்ஸ் கப்பல் செஞ்சிருக்கு. லக்கி கப்பல் கட்டி போல இருக்கும். கப்பல் தானே இது? வேற என்னது? உட்கார்ந்து பேசினாலே கண்டிப்பா லைக்கோட இன்டரப்ஷன் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. எங்களை ஸ்கிப் பண்ணீங்க. ஓகே மக்களே, சோ நம்ம வந்து இந்த வருடத்தின் இல்ல, இப்போ ரீசெண்டா ஒரு 3 மாசம், ஏன்னா அதுதான் ஆவரேஜா வந்து குத்துமதிப்பா மந்த்லி எங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல போறோம். ஆல்ரெடி நம்ம 2 டைம்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி போட்டிருக்கோம் மந்த்லி. அதெல்லாம் நீங்க பாருங்க. 2023 2024 என்ன ஆகுது. இப்போ 25 கரெக்ட்டா 25 முடியும் போது வந்திருக்கோம் பட்ஜெட்ல. ஓகே மக்களே, சோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பட்ஜெட் கால்குலேஷன். இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோட் பென்னோட பாத்திருப்பீங்க, செகண்ட் டைம் லெனோவோ லேப்டாப்போட பாத்திருப்பீங்க. இப்போ வந்து ரொம்ப அப்டேட்டா போயிட்டாங்க மேடம், அதனால இதுல வந்துட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லேப்டாப் வாங்கி கொடுத்தது எக்ஸல் ஷீட் போட. இது பாருங்க என்ன சொல்ல. இல்ல நான் வேற எது கூட யூஸ் பண்ண மெயில் அனுப்பலாம். யாருக்கு நீ மெயில் அனுப்பு? எனக்கு அனுப்பிச்சு உனக்கே நீ அனுப்புறதுக்கு எதுக்கு இது வேணும்? ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கணக்குக்குள்ள என்டர் ஆகலாம். சோ மந்த்லி நமக்கு மந்த் ஒன்னு வந்த உடனே சில செலவு இருக்கும்ல, பால் பில்லு, நெட் பில்லு, கரண்ட் பில்லு, அந்த மாதிரி. சோ அது வந்து மில்க் பில் வந்து இப்ப நம்மளுக்கு இல்ல. ஏன்னா நாங்க 6 மந்த்தா காஃபி குடிக்கிறது, பால் வச்சு நாங்க எதுமே சாப்பிடுறது இல்ல, விட்டுட்டோம். ஆனா லக்கிக்கு மட்டும் மில்க் நாங்க குடுக்குறோம். சோ ஒன்னு பால் பாக்கெட் வாங்கினாலே 2 டேஸ் வந்துருது. அதனால வந்து டெய்லி கிராசரி ஆயிடுச்சு அது. அதனால மில்க்குக்கு நம்ம கொடுக்க வேணாம். முன்னாடி மில்க்குக்கு 1500 சம்திங் கொடுத்துட்டு இருந்தோம், 1000 1500. அது இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருதுன்னா நெட். மந்த்லி நமக்கு இன்டர்நெட் அது வந்து ஒரு 1500 நோட் பண்ணிக்கலாமா. அடுத்து மந்த்லி கரண்ட் பில் இருக்கும் மக்களே. அது வந்து மந்த்லி இல்ல 2 மந்த் ஒன்ஸ். அதெல்லாம் சரக்கு டிபார்ட்மெண்ட் மக்களே, தெரியல எவ்வளவு காசு போறதெல்லாம் தெரியாது, காசு வரது மட்டும் எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. கரண்ட் பில் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு 4000 கிட்ட வரும். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2000 மந்த்லி 2000 கண்டிப்பா ஆயிடும். சருக்கு என் கணக்கு மேல நம்பிக்கை இல்லாம தனியா கணக்கு போட்டு இல்ல 1000 தான் இருந்தாலும் இத நம்மளாம் கொஞ்சம் நம்பலாம். இந்த கௌஷிக் கொஞ்சம் போறீங்களா? அங்க பாரு அம்மா சண்டா மாத்திரை சொல்லு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் சொல்ல முடியாது. 2 மாசத்துக்கு ஒரு அடி தான் ஒரு கேஸே நாங்க செலவு பண்றோம். நான் சமைச்சு மக்களே நான் டயட் ஸ்டார்ட் பண்ணி ஆப்போ சுட்டு குத்துட்டா உலக ஒரு ஆப்போ வேற உள்ள இருக்கு மக்களே. மாவு வரைக்கும் அது ஆப்போ இல்ல, எங்களுக்கு வச்சு நாங்களே வச்சு ஆப்பு தான் சொல்றோம். சண்டேனா ஆப்போ. நம்ம வீட்ல சண்டேனா எல்லாம் சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க. இங்க பாரு உங்க அம்மா பேட் ப்ரமோஷன் மக்களே நம்பாதீங்க, பேட் ப்ரமோஷன். ஆக்சுவலா நாங்க வந்து கேஸ் எப்படி வாங்குறோம்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு கேஸ் தேவைப்படுது. கம்மியா மினிமலா தானே சமைக்கிறோம் 3 பேருக்கு ஏத்த மாதிரி. அதனால 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேஸ். அவன்ல தான் மக்களே கொஞ்ச நேரம் வாய் மூடுது, மறந்து போயிடுவேன். அப்புறம் அது வந்து எவ்வளவு இப்போ 950 2 மந்த்ஸ் ஒன்ஸ்னா ஒரு 450 வச்சுக்கலாமே. மந்த்லி கேஸுக்கு மட்டும் ஒரு 450 வச்சுக்கலாம். நம்ம என்ன கேஸ் யூஸ் பண்றோம் சொல்லு நல்ல கேஸ் யூஸ் அதுவே தெரியல. இன்னமா சமைக்கிறாங்களா? இது வந்து 1ல இருந்து 5ஆம் தேதிக்குள்ள இது முடிஞ்சிருமா? 5ஆம் தேதி ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்கு. அது வந்து நம்மளோட ஹவுசிங் லோன் வீட்டோட டியூ. சோ அந்த வீட்டோட டியூ வந்து நமக்கு 25000 இருக்கு. அது ஒரு 25000 அப்படியே கட் பண்ணீங்கன்னா காரோட டியூ அது போடு, ஒரு 15000 போடுங்க. அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவா எங்கேயோ போற எலிய தூக்கி நாங்களே எங்க மண்டையில விட்ட மாதிரி கோல்டு லோன்ன்றது வந்து அது லோன் இல்ல, கோல்ட ஃப்ளெக்ஸ் பண்ணதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே. கோல்ட வெச்சதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஒரு 6 lakhs 5 to 6 lakhs கிட்ட நம்ம வந்து வெச்சிருக்கோம். எக்ஸாக்ட்டா நமக்கு சில்லறையா தான் வெச்சிருக்கோம். அதுக்கு வந்து 6 மந்த்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணனும். அது வந்து குறைஞ்சது ஒரு 20000 ஆவது வந்துரும். ஏன்னா அது 6 மந்த்க்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தானே பே பண்றோம். அதனால சொச்சமா தான் வரும். 9 பாயிண்ட் அத 20000 வெச்சுக்கலாமே. அப்ப ஒரு மாசத்துக்கு 5000 வருதா 4000 வருதா? 4000 வருது. மாசத்துக்கு 4000 வருதா 5000? எவ்வளவு வருது? ஒரு 3000 வரும் மக்களே. லக்கி பலூன் சரிப்படாது கூட. பலூன் இப்படி ஒளிச்சு வச்சுக்கறேன். நீ ஒளிச்சு வச்சு நீ எடுத்து
தேங்க்யூ. திடீர்னு எப்படிதான் இப்படிலாம் நடிக்கிறீங்க? எப்படி ஏமாத்தணும் தெரியும். 2 வார்த்தை லவ்வா பேசுவாங்க. ஏமாத்திடலாம். பாசத்துக்கு கட்டுப்பட்டவடா நான். SBI-ல தான் கோல்ட் பிளட்ஜ் பண்ணிருக்கோம். பேங்க்ல தான் பிளட்ஜ் பண்ணிருக்கோம். ரொம்ப ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட். ஐயோ கண்ணடிக்குது. ஆனா என்ன ஒண்ணுனா நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எடுக்க முடியாது. அதுதான் ஒரு ப்ராப்ளம். எப்படின்னா என்ன அமௌண்ட் வைக்கிறோமோ அந்த அமௌண்ட் கொடுத்து தான் எடுக்க முடியும். அப்படி இல்ல, ஆக்சுவலா ஃபுல்லா கட்டினதுக்கு கோல்டு ரெக்கவர் பண்ண முடியும். அதுல வந்து 4-5 கோல்டு மொத்தமா சேர்த்து வச்சிருந்தாலும் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்குறோம், அதை பாதி பாதியா கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. ஃபுல்லா இதெல்லாம் நானும் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். அமௌண்ட் கொடுத்துறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க 6 lakhs கோல்ட் வச்சிருக்கோம்னா 1 lakh 1 lakh 1 lakh 1 lakh அப்படி கட்டலாம். 20,000 அந்த மாதிரி கூட கொடுத்து அடைக்கலாம். ஆனா இப்ப நம்ம ஒரு 1 lakh கொடுத்துறோம்னா 1 lakhக்கான கோல்டு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த கோல்ட வந்து நீங்க ஃபுல்லா முடிச்சாதான் நமக்கு கொடுப்பாங்க. கரெக்ட்டா? ஏன்னா நாங்க வைக்கும் போது இருந்த ரேட்டை விட இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ அதை வச்சோன்னா எங்களுக்கு டபுளா கிடைக்கும். ஆனா அதை அது எடுக்க முடியலையே. ஏன்னா அதுல ₹1 கூட இன்னும் நாங்க கட்டல. அதனால எடுக்க முடியலையே. ஓகே மக்களே, சோ இப்போ கம்மிங் டு தி நெக்ஸ்ட். அவள்தான் இதுதான் மெயின். இது டோட்டலா நமக்கு எவ்வளவு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே நமக்கு. இதுவே கண்டிப்பா நமக்கு வேணும். இது வந்து மஸ்ட். எப்படி போனாலும் இது கண்டிப்பா எங்களுக்கு வரணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கிராசரி வந்து குத்து மதிப்பா போன மாசம் கணக்கு பார்க்கும்போது 8,000 வெறும் கிராசரிங்கிறது டெய்லி நீட்ஸ். ஒரு ரவுண்டா 10,000 வெச்சுக்கலாம். ஆமா, இதுல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் மக்களே. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் டெய்லி. ஏன்னா நாங்க ரொம்ப முன்னாடி என்ன பண்ணுவோம், வாங்கி ஸ்டாக் அளவு தெரியாம வாங்கி வேஸ்ட் பண்ணி பருப்பு 10 கிலோ. ஆக்சுவலா எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் வரும். எக்ஸ்பைரி ஆயிடும்ன்றது தெரியாது. இப்போலாம் வந்து ரொம்ப மினிமல் குட்டி இப்போலாம் காலியா ஆனாதான் போய் இன்னொரு வாட்டி வாங்குறது. ஆமா, அதுவும் ரொம்ப நப்பி பண்ணி சரி வேணுமா நிஜமா இப்ப வந்து தெரிஞ்சிடுச்சு மக்களே. இப்ப ஏதாவது ஒண்ணு வாங்குறோம்னா இந்த ஒரு டிஷ்காக அதை வாங்கினா மீதி மாவுலாம் வேஸ்டா போயிடுது. அப்ப அந்த டிஷ்ஷே பண்ண வேணாம். அதுக்கேத்த மாதிரி நாங்க வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சோம். மந்தோட ஃபர்ஸ்ட்லயே வந்து கொஞ்சம் என்ன சொல்ற அந்த டிமார்ட் எல்லாம் போயிட்டு அந்த ஆர்பிக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிராசரிக்குள்ள இன்க்ளூட் இது எல்லாம். ஆமா, ஆனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஒரு மாசம் மொத்தமா வாங்க முடியாது. அதனால வீக்லி ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கி இதுவாயிடும். டிமார்ட் போறோம் இல்ல வேற எங்கயாவது கிராசரி ஷாப்பிங் போறோம்னா கிராசரி மட்டும் தான் வாங்கணும், வேற எதுவுமே வாங்க கூடாது. அப்பனா கடைக்கு இந்த மாதிரி ஒய்ஃபை கூட்டிட்டு போக கூடாது. அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. அங்கதான் போய் பரப்பண்டான்னு எல்லாத்தையும் போட்டு எடுக்கும். கிராசரி ஷாப்பிங் போனா இவன் கிராசரி என்ன பண்றது, எனக்கு கடுப்பா இருக்கும். அங்கேயே பிஸ்கெட்டை பிரிச்சு திருடி தின்னு அப்புறம் போய் வெறும் கவரை குத்து பில் பண்ணுமா அப்படின்னு சொல்லணும். கிராசரி மட்டும் வாங்கினாதான் நமக்கு கணக்கு தெரியும். கிராசரி மட்டும் தான் வாங்க மாட்டியம்மா, தனியாவே பிரிக்கிறது. நான் அட்வைஸ் பண்ணும்போது எல்லாரும் பிரியாக்காவே இப்படி இருக்காங்கன்னு வழி நடத்துறது கெட்டதா வழியே சரி. நான் அப்படி இல்ல மக்களே, நான் ஒழுங்காதான் மக்களை வழி நடத்துவேன். நான் அப்படி நிறைய வாட்டி போயிட்டு சரி அப்புறம் வாங்கிக்கலாம்லாம் நான் வந்திருக்கேன். எது கிராசரியா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுக்கு எல்லாமே வந்து 0. கிளாப் பண்ணிக்கோ, நம்மளே கிளாப். ரொம்ப ரேரா மக்களே ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்றப்போ மட்டும் ஆர்டர் பண்ணலாம். அது எப்ப ஆர்டர் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 months முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணது. கடந்த 2 ஆக்சுவலா நாங்க வீட்லயே சமைக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஒரு நல்ல ஃபேமிலியா மாறிட்டோம். எல்லா ஃபுட் ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். வெறும் என்னால ஒண்ணு பண்ணவே முடியல. அப்புறம் என்டர்டைன்மென்ட் ஜோனுக்கு வந்தோம்னா நீ நோட் பண்றியா? நான் நோட் பண்ணவே இல்ல. நான் எல்லாத்தையும் நோட் பண்றேன்ப்பா. இதுதான் சொல்றேன். கணக்கு இந்த மாசத்துக்கான கணக்கு இருக்கானே, இந்த மந்த் ஒண்ணும் முடியல. மட்டும் தான் இல்லையா, அதனால 0. மந்த்லி 2 படத்துக்காவது கம்பல்சரி போய்டும். அது இப்போ ரீசன்ட்டா நாங்க ஒரு படம் பார்த்த மக்களே, அரண்டு போயிட்டா நான் கூட்டு போயிட்டேன் மக்களே. சீரியஸா எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன் ஃப்ரீன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. எனக்கு டிப்ரெஷன் ஃப்ரீனா அரிதா கிட்ட போன் பேசுறேன், அது பெரிய வைரல் கதைகளை பேசிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கு டிப்ரெஷன் ஃப்ரீ. சருக்கு டிப்ரெஷன் ஃப்ரீ வந்து நான் படம் பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுவேன் மக்களே. பிகாஸ் ஆக்சுவலி வெளியே எங்களை கூட்டு போவோம் சருக்கு. ஆனா சருக்கு கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி சருக்கு வெளில போவோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும், ஒர்க்குக்கு போது எல்லாமே பண்ணுது. ஆனா எங்களை கூட்டு போலன்னு ஃபீல் பண்ணோம். உங்க கூட அது வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடா நான் டெய்லி போறேன். ஆக்சுவலி நான் என்ன யோசிப்பேன்னா, நம்ம மட்டும் வெளிய எல்லாம் போறோம், இவங்க 2 பேரும் உள்ளே வீட்லயே இருக்காங்களே, சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வந்தா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. எனக்கு அந்த தோணலே இருக்காது. இல்லனாலும் சருக்கு நீ வீட்லயே இருக்கல, வா உன்னை கூட்டு போறேன். எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, இவங்களை அப்பப்போ கூட்டு போயிட்டு இதுக்கு கூட வெளியே போலன்னா மனசே கஷ்டமா இருக்கு. காலையில ஃபுல்லா டைட் ஒர்க் போயிட்டு வரோம் சருக்கு. ஒருவேளை நேத்து முந்தானத்துல நாங்க வெளியே போலன்னா நம்ம 2 நாள் வெளில போல, நீ வா எனக்கு டயர்டா தான் இல்ல நீ வான்னு சொல்லி ஒண்ணுமே பண்ண மாட்டோம். பைக்ல போய் சுத்திட்டு வந்துருவோம், போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி. அதெல்லாம் பெரிய செலவுல காஃபி குடிக்கிறதுலாம். என்டர்டைன்மெண்ட்னு பார்த்தா மூவி போறது மக்களே பெரிய ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். எனக்கு இல்ல சருக்கு. போன வாட்டி நான் ஒரு படத்துக்கு கூட்டு போனேன், படத்தை பார்த்து ஆடி போயிட்டு அரண்டு போயிட்டேன். தலையில சுத்த
விட்டாங்க மக்கள். அகண்டா மக்களே யாரு பாலையா நச்சிருந்தாப்புல எனக்கு செம்மையா இருந்தது. யாருன்னே தெரியல. ஆனா இவன் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. ஆனா நம்ம இதுக்காவது போயிட்டு அகண்டா 2 போனேன். எல்லாரும் நான் சொல்றேன்ல, நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்க, கண்டிப்பா ஸ்மைல் இல்லாம வெளியே வரவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வயிறே வலிக்கும். ஜாலியா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சருக்கு வந்து அந்த மூவி ஜோன்ல உட்கார்ந்து பாப்கார்ன் எந்த படமும் இல்லாம நான் அந்த படத்துக்கு போனேன்னா பாருங்க, ரிலாக்ஸ் ஆயிடும் சருக்கு. 4000 இன்க்ளூட்ஸ் ஆக்சுவலி வெறும் தியேட்டர் சார்ஜஸ் மட்டும் இல்ல, அவுட் சைடு ஃபுட்டும் இல்ல. அவுட் சைடு ஃபுட்னா அப்படி சேர்க்க கூட இந்த டீ காஃபி சாண்ட்விச் இந்த சின்ன பெரிய ஹோட்டல் நாங்க போனா அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பெரிய ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஆக்சுவலா நாங்க ரொம்ப ரேரா தான் போக ஆரம்பிச்சோம். ஏன்னா ஹோட்டல் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டயட் கண்ட்ரோல்ல இருக்கனால சுத்தமா ஹோட்டல் எல்லாம் போறதே இல்ல. அப்படி வெளிய போனா கூட ரோடு கடைல போய் சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவோம். அப்படி இங்க பக்கத்துல டிஃபன் கடை கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து 200 ரூபாய் தான் 3 பேர் சாப்பிட்டாலே 150 200 அப்படிதான் கம்மியா முடிஞ்சிரும். ஆமா, வெளிய சாப்பிடணும் ஒரு சிச்சுவேஷன் இல்ல அங்க போயிடுவோம். லக்கியோட டாய்ஸ், லக்கி டாய்ஸ்னு எதுவும் இல்ல மக்களே. அது வந்து எங்கயாவது போகும்போது எங்கயாவது போறோம்னா அங்க வாங்குறது. கலர் பென்சில் வாங்கி லக்கி ஏமாத்திடலாம். கலர் பென்சிலும் அந்த புக்கும் வாங்கி கொடுத்துடலாம். அது பெரிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு என்ன சொல்ல, அதிகபட்சமே ஒரு 200 ரூபாய் இல்ல 300 ரூபாய் தான். மந்த்துக்கே அவ்வளவுதான் ஆகும். அதனால அது பெருசா சேர்க்க வேணாம். என்டர்டைன்மெண்ட் ஜோன்லயே இருக்கு. போயிட்டோம். பெட்ரோல் செலவு நம்மளோட பர்சனல் மட்டும் சொல்லலாம். பைக் வந்து சருக்கு குடுத்துருவாங்க ஆபீஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம். சோ நம்மளோட பெட்ரோல்னா அது ஒரு 3000 ஆகுமா? இல்ல 5000 ஆகும்ல கார் இருக்கு. இதுதான் மக்களே எங்களுடைய மெயினான டோட்டலான தேவையான இந்த அமௌண்ட் இருந்தா எங்களால வந்து ஒரு மாசத்தை ஓட்டிட முடியும். இது கூட ஆக்சுவலி நாங்க ஒரு 2500 எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா இவ்வளோலாம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஆகாது. 4000 ஜாஸ்தி. அந்த 4000 ஏன் சொன்னோம்னா, இப்ப இந்த டீ குடிக்கிறோம்ல, டீ காஃபி சாண்ட்விச் ஏதாவது சொல்றது, பன் ஏதாவது சாப்பிடு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறோம். இப்ப மூவி டிக்கெட் போனா அரௌண்ட் 500 ஆயிடும் 3 பேருக்கு. பாப்கார்ன் அது ஒரு 500 1000 ரூபாய் டிக்கெட் எடுக்க சொல்றாங்க. பெரிய பாப்பா ஆயிடுச்சு. நீங்க என்ன இடுப்புல டிக்கெட் அதனால நாங்க என்ன பண்ணுவோம், உள்ள போன டிக்கெட் கேக்குறதுல மடியில தூக்கி இப்படி சொரிக்குது. அது அப்படியே அப்படியே தூக்கிடும், வாயே திறக்காது. இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்களா? சோ டோட்டலா எவ்வளவு வருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு செலவு. கம்மிங் டு சேவிங்ஸ், லக்கிக்கு வந்து நாங்க அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் முன்னாடி போட்டிருந்தோம். பட் இப்ப வந்து எல்லாமே நிறுத்திச்சு மக்களே. ஏன்னா முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. அதனால வெறும் கோல்டு சேவிங்ஸ் மட்டும். அதுவும் நாங்க போன வருஷம் தப்பி போட்டோம். அதை கட்டி ஒருவேளை இப்ப ஏதாவது கட்டுற மாதிரி தான் கட்டுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. கண்டிப்பா கோல்டே வேணா நிறுத்திட்டு இருப்போம். அது வந்து ஒரு 10,000 போட்டிருக்கோம். இப்ப வந்து கோல்டு லாக்கர்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோல்டு லாக்கர்ல சரி கிட்ட இருந்து திருடுற காசு அது என்கிட்ட திருடுறது மட்டும் தான் கிட்ட காசு, வேற எதுவும் காசு. நீங்க ஆனா போட்டு பாருங்க, நான் ஜஸ்ட் 100 rupeesல ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நம்ம எப்படி வேணா போடலாம், எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் கம்மியா போடலாம், அதிகமா போடலாம். இன்கேஸ் வந்து என்ன சொல்லுது, அது எப்படியும் அந்த கோல்டா தான் அது சேவ் ஆகும். அதாவது ரேட் இன்க்ரீஸ் ஆறப்போ அதோட வேல்யூ இங்க கிளியரா வேணும்னா சொல்லுங்க, நான் கிளியர் தனி வீடியோல வந்து நான் சொல்றேன். அது கிளியரா தெரியாது. இந்த அம்மாக்கே நான் சொல்லிக்கிறேன். கண்டுபிடிச்சதே நான் தான். அது எனக்கு எப்படி ஏமாத்துறது, எப்படி இல்ல அக்கவுண்ட்ல வச்சா கண்டுபிடிச்சிரும் சருக்கு. அதனால அதுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் இந்த வீட்டுக்கு வரும்போது தேவைப்பட்டுச்சு. நான் எவ்வளவு காசு திருடி வச்ச காசு நான் நிறைய கொடுத்தேன் சருக்கு. கேளுங்க, இல்லையா இல்ல நீ சொல்ல அந்த கடனை இன்னும் நீ எனக்கு கொடுக்காம திருடாம இருந்தா அந்த காசு என்கிட்டயே இருக்கு. இதுதான் மக்களே நம்மளுடைய மந்த்லி. ஓகேங்களா? இப்போ இந்த இயரை பத்தின ஒரு சம்மரி நம்ம வந்து கொடுக்க போறோம். அதுக்கு நான் தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருந்தேன். அது உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த வருடம் வந்து இன்னும் ஒரு வாரத்துல முடிய போகுது. எப்படா இந்த வருடம் முடியும்னு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த வருடம் பூராவே எங்களுக்கு செலவு 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 செலவு. ஃபங்க்ஷன் மக்களே, ஊர்ல இருக்க எல்லாரும் சொன்னா இவங்க தாத்தா சும்மா இல்லாம ஊரெல்லாம் அதுக்கு பாத்தீங்கன்னா செல்வி அம்மாக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, ஆர்வங்க அப்பாவுக்கு ஒரு அண்ணா. சோ இவ்வளவுதான். எனக்கு பாத்தீங்கன்னா 4 சித்தப்பா, 2 பெரியப்பா. அப்பா சைடு இருங்க அப்படியே அம்மா சைடு வந்தீங்கன்னா 3 பெரியமா, 1 மாமா. அப்படியே கட் பண்ணீங்கன்னா திருப்பி அப்பா சைடு வந்தீங்கன்னா சித்தப்பாங்க, இந்த ஒண்ணு விட்டு சித்தப்பா அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க தாத்தாங்க வேலையே இல்லன்னு தெரியுது. எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, மோனா கல்யாணம் ஜான்வரி, மோனாவோட வெட்டிங் மக்கள். செகண்ட் ஹாஃப்ல உக்கிரமாயிச்சு கல்யாணம். அரிதா கல்யாணம் முடிஞ்ச கையோட யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த வருஷம் தொடங்குனதுல இருந்து ஒரு 70ல இருந்து 80 ஃபங்க்ஷன் கிட்ட போயிருப்போம். அது எல்லாருமே இவங்க சொந்தக்காரங்க தான். காது குத்து ஆக்சுவலி ஃபங்க்ஷன்றது வெட்டிங் மட்டும் இல்ல, எங்கேஜ்மென்ட், கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பர்த்டே ஃபங்க்ஷன், வெங்கட்டுக்கு பொண்ணு பாத்தீங்களா அது அந்த ஃபங்க்ஷன் கூட போயிட்டு வந்தோம் மக்களே. பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் ஆமா எல்லாமே அட்டெண்ட் பண்ணுமா பாருங்க. இவ்வளவு ஃபங்க்ஷனுக்கு மொய் வைக்கணும்னா இன்னொன்னு வந்து நாங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் மக்களே. இதை நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன். எப்பவுமே ஒரு நல்ல நாள் அன்னைக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜனவரி 1, 2025 ஓகேங்களா, ஜனவரி 2 அன்னைக்கு நாங்க போய் எங்க கோல்ட வச்சோம். நெருக்கமான கமிட்மெண்ட். அதுக்கு வந்து கொஞ்சம் பைசா ரொம்ப டைட்டா போச்சு, தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் நாங்க வந்து கோல்ட வச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க வச்சுட்டே தான் இருந்தோம். இவ்வளவு நாள் வந்து நாங்க கோல்ட
வச்சுட்டு அதாவது இன்க்ரீஸ் பண்ணதே இல்ல, வச்சதை எடுப்போம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடாம இருந்து கூட எடுத்துருவோம். ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப, அதனால இந்த வருஷம் எப்படியாவது முடிஞ்சதுன்னா சிம்ம ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் நல்லது நடக்கணும்னு எங்க நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு. எப்பவுமே அந்த இயர் ஸ்டார்ட் இயர் மந்த்ல வந்து கோல்டு வைக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நாங்க யோசிச்சிருக்கோம். அதனால நம்மளால எடுக்க முடியலன்ட்டு 2026 யாருக்கும் ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கும் ஃபங்க்ஷன், உங்க சொந்தக்கார கூட பேசலனால நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. நீ பேசலனாலே ஃபங்க்ஷனே இல்லடி, யாருமே கூட மாட்டாங்க. ரொம்ப மெயினான மேரேஜ் தான் போயிருக்கோம். பாரு எனக்கு புரியல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் குட்டி குட்டியா இருக்காங்க, வளர்ந்துருவாங்க. இன்னும் குட்டி குட்டியா. இப்பயே என்ன தாத்தான்னு கூப்பிட்டுக்கலாம் 4 குழந்தை சுத்தி நிக்குதுன்னா பாத்தீங்க, அவ்வளவு சொந்தக்கார வச்சு சுத்தி நிக்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தா இதான் மக்களே. அப்புறம் லக்கியோட ஸ்கூல் மெயினா அது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இது வரைக்கும் லக்கிக்கு மந்த்லி தான் கட்டி அமைச்சிருந்தோம். சோ ஒருக்கா அந்த அமௌண்ட் ரெடி பண்ணோம். அதுவே நாங்க பார்ட் பேமெண்டா கட்டணும். ஆமா, கொஞ்சம் மூணா ஷிப் பண்ணி கட்டணும். அப்புறம் நம்ம வேற என்ன பண்ணோம், நல்ல விஷயங்கள். இந்த இயர் வந்து நல்ல விஷயம் வந்து நம்ம இந்த லேப்டாப் வாங்கணும். புதுசா வாங்குனது. இது ஆக்சுவலி இது இஎம்ஐல தான் வாங்குனது. இது லாஸ்ட் மந்தே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சருக்கு ஆக்சுவலி சருக்கோட பர்த்டேக்கு நான் வாங்கி, அதுக்கு வந்து எனக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தா அவ யூஸ் பண்றா, அதுக்கு நான் இஎம்ஐ கட்டுனுகிறேன். என்ன நடக்குது? நாங்க எதுக்கு தான் இந்த வீட்ல இருக்கோம்? லேப்டாப் வந்து நாங்க வாங்கின நல்ல விஷயம். ஏன்னா நாங்க வந்து லெனோவா லேப்டாப் தான் வச்சிருந்தோம். அது ஒரு 6-7 இயர்ஸா வச்சிருக்கோம். ரொம்ப வருஷம். அதுவா சருக்கு தான் மக்களை வாங்கி கொடுத்தது. எங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கும் ஒரு 3 வருஷம் முன்னாடி இருக்குமா. செத்து போச்சு இந்த லேப்டாப். ஆனாலும் அதுக்கு உயிர் கொடுத்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங். அந்த லேப்டாப் வச்சுதான் எங்களுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த லேப்டாப் உயிர் கொடுக்கிறதுக்கு வேலை பார்த்துன்னு. ஆமா, அது வந்து செத்து போச்சு. ஒரு 10 days முன்னாடி செத்து போச்சு. ஆனாலும் அது எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். வேற என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தா எக்ஸ்பென்ஷன் வேற நமக்கு இப்ப லக்கியோட பர்த்டே போச்சு. சோ அந்த மாதிரி திடீர்னு ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது எடுக்கிறது, சம்டைம்ஸ் ஏதாவது எமர்ஜென்சில ஏதாவது வரலாம், ஏதாவது பொருள் வாங்குறது, எலக்ட்ரானிக் பொருள்ஸ் ஏதாவது வாங்குறதுன்னும் போது அது நாங்க பிளான் பண்றோம். இப்பயே இந்த லேப்டாப் செத்து போச்சு, அதை வந்து கடையில கொடுத்தா 5000 ஆயிடும். சோ இந்த மந்த் ஃபுல்லா கமிட்மெண்ட். சோ நெக்ஸ்ட் மந்த் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிடணும்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். இதுல உன் மேக்கப் ப்ராடக்ட்லாம் ஆட் ஆகவே இல்லையா? மக்கள மேக்கப்பே போட மாட்டோம். ஏய், இந்த மேரி பேஸ்னா பீச்சிங் பவுடர் எடுத்து மூஞ்சில போடுறேன். நான் நம்பர் 17 தான் மக்களை போட்டுட்டு இருக்கு. இரு ஏதோ சொல்லு. அவ இப்ப லிப்ஸ்டிக் நீ தைரியமான ஆளா இருந்தா இப்படிதான். நீ போடுறீல, அது போய் சொல்ச்சா? கரெக்ட்டா தான் சொல்ச்சு. லிப்ஸ்டிக் போடுறீல. நீ பொண்ணு இங்க வந்து நீ பேச சொல்ல, எதுக்கு பயந்து போய் அங்க ஒளிஞ்சு? அது மறைவா உட்கார்ந்து பேசு. இந்த வருடத்தின் ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் நாங்க கெட்ட விஷயமே சொல்லிட்டு இருந்தோம் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் அப்படின்னா நம்ம தேஎல்பி ஸ்டோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோம், வெப்சைட் ஓபன் பண்ணோம். சோ அதுக்கெல்லாமே கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு கொஞ்சம் கோல்ட பிளட்ஜ் பண்ணோம். சோ அத பத்தி உங்களுக்கு நாங்க டீடைல்டா அப்புறம் சொல்றோம் மக்களே. தட்ஸ் இட் மக்களே. இதான் மக்களே, எப்பவுமே நம்ம மந்த்லி பட்ஜெட் சொல்லுவோம், இந்த வாட்டி இயர்லி பட்ஜெட். ஏன்னா அடுத்த வருஷம் நான் என்ன யோசிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு கரெக்டா ஜனவரி 2 போன வருஷம் எந்த டேட் கோல்டு வச்சோமோ அதே டேட் இந்த வாட்டி. ஆமா, ஏன்னா போன வாட்டி வச்சதால இந்த வருஷம் ஃபுல்லா வச்சோம். இந்த வாட்டி எடுத்தோம்னா இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம எடுக்கலாம் எப்படி, அதனால அப்படி பண்ணலாம் நான் யோசிச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பர்த்டே வேற வருது மக்களே. நான் எதுவும் வேணாம்னு சொல்லிருக்கேன், ஆனா விட மாட்டான் மக்களே. இல்ல எதுவும் வேணாம்னு தெரியல, இல்ல விட மாட்டான் அவன். நான் விட்டுட்டேன்டி. ஐயோ, நீ யாருமே தெரியாது எனக்கு, விட்டுறலாம்டி. சரி, சாலா வீடியோ வைத்தோம் நாங்க முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. உங்க எக்ஸ்பென்ஸ் என்ன, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன அதை சொல்லுங்க மக்களே. நாங்க அதிகமா பண்றோமா கம்மியா பண்றோம் தெரிஞ்சுப்போம். இல்ல வேற இல்ல சேவிங் பண்ணலாம். காசு கொடுக்காம எங்கெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுவாங்க, காசு கொடுக்காமலாம் சேவிங்ஸே பண்ண முடியாது. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணு. ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கும் பாய் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேசாம வேற மீட் பண்ணிட்டு இப்ப பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லோஸ் பிரியா. பாய் गाइस.